ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ரிலேஷனல் ஃபங்க்ஷனில் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு கொஷனில் ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 கொஷின் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பார்க்கலன்னா போய் பாருங்கள். நம்ம இங்கே என்ன கேட்டிருக்காங்க, செட் Z ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் டிஃபைன்ட் as செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. செட் ஆஃப் ஆல் எலமெண்ட் x, y such that x minus y is an integer. அதாவது உங்களுக்கு x minus y is equal to ஏதோ ஒரு கிடைக்கிற வேல்யூ வந்து ஒரு இன்டிஜராக இருக்கணும். நம்ம அந்த மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய்யை தான் இங்கே கலெக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம எழுதுவோமா, அது என்னன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு என் பிலாங்ஸ் டு இன்டிஜர். சரிங்களா? இப்போது இந்த கொஷினில் அதாவது ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரி ட்ரான்சிட்டிவ் அதுதான் இங்கே கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ நம்ம ரிஃப்ளெக்சிவ்னா என்ன, நான் இதை ஷார்ட் ஃபார்ம்லாம் எழுதியிருக்கேன் என்னோட கன்வீனியன்ஸ்க்காக. சரிங்களா? ஸோ ரிஃப்ளெக்சிவ்னா என்ன, செட்டில் இருக்க எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அவனுக்கு அவனே ரிலேட் ஆகிருக்கணும். சரிங்களா? ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு Z, ஏ கமா ஏஏ பிலாங்ஸ் டு R. அவனுக்கு அவனே ரிலேட் ஆவானா, 1 போட்டோன்னா இங்கேயும் 1 தான் இருக்க போகிறான். சரிதானே? அப்போது உங்களோட வேல்யூ வந்து ஏ கமா ஏ தானே கொடுக்க போகிறோம். இங்கே எக்ஸோட வேல்யூ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டு பார்ப்போம். ஏ கமா ஏ மைனஸ் ஏ ஈக்குவல் டு n. அப்போது 0 இஸ் ஈக்குவல் டு n. உங்களுக்கு கிடைக்க போகிற இது எலமெண்ட் என்ன, இன்டீஜர்ஸ் தானே. கிடச்சிருச்சிங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிள் 1 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு n, 0 இஸ் ஈக்குவல் டு 1. அதே 2 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு n, 3 மைனஸ் 3. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற எல்லாமே செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் உங்களுக்கு ரிஃப்ளெக்சிவாக வந்துடுவான், அவனுக்கு அவனே ரிலேட் ஆகிடுவான். ஸோ இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கிறோம், சிமெட்ரிக்கானு பார்க்கணும். சரிங்களா? சிமெட்ரிக்கா என்ன, A is related to B, B is related to A. இதான கண்டிஷனு பார்க்கலாமா? இப்போ நான் தியரி படியே வரேன். A, B belongs to ரிலேஷன்னா A minus B is equal to n belongs to integer. அதே இதை நான் ரிலேட் பண்ணால் என்ன ஆக போகுது, B minus A minus n மைனஸ் என்னும் பிலாங்ஸ் டு இன்டீஜர் தானே. என்ன இங்கே மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே மாறி நிற்க போகுது. ஸோ இவனும் பி கமா ஏ பிலாங்ஸ் டு ரிலேஷன் தானே. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் சிமெட்ரிக். சரிங்களா? தென் ட்ரான்சிட்டிவாக செக் பண்ணோம். என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸை நம்ம டெப்த்தாக புரிஞ்சுக்கிட்டேன்னா ரொம்ப ஈஸி தான்ப்பா. சரிங்களா? ஸோ ட்ரான்சிட்டிவாக பார்க்கலாமா? Transitive. If A, B belongs to relation and B, C belongs to relation, so இது எப்படி எடுத்துப்போம், A minus B is equal to n and B minus C is equal to n. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறேன். கம்பைன் பண்ணி உங்களுக்கு கிடைக்க போகிற எலமெண்ட் என்னவா இருக்க போகிறான், A minus B plus B minus C. ரிலேட் ஆகிறேன்னா என்னப்பா, இப்போது ஏயும் பியும் ரிலேட் ஆகுது, பியும் சியும் ரிலேட் ஆகுது. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஏ இஸ் ரிலேட்டட் டு சி பிலாங்ஸ் டு ரிலேஷனான்னு பார்க்குறோம். அப்போது இது ரெண்டுத்தையும் சேர்க்குறோம். அப்போ இதுக்கும் இவனுக்கும் ஏதோ ரிலேஷன் இருந்துச்சுன்னா இவனு இந்த ரெண்டு எலமெண்ட்டும் ஒன்றா ஆடுற மாதிரி அப்படி தானே அர்த்தம். ஸோ அப்படி ரிலேட் ஆகும்போது என்ன ஆகுது, இது நான் எம்னு வச்சுக்கிறேன், இது என்னன்னு வச்சுக்கிறேன், எம் ப்ளஸ் என். ஸோ இவனும் ஒரு இன்டீஜர் தான், இவனும் ஒரு இன்டீஜர் தான். மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சலு, ஏ மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு அவனும் ஒரு இன்டீஜர் தான், அவனை வந்து நான் கேபிட்டல் சின்னு வச்சுக்கிறேன், அதாவது ஸ்கிரிப்ட் சி மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ ஏ கமா பி பிலாங்ஸ் டு ரிலேஷன் தான். சரிங்களா? இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். இப்போ நம்ம 5th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, த செட் ஏ ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் இன் எ டவுன் அட் எ பர்டிகுலர் டைம். இப்போ ஏன்னு ஒரு செட்டு, அந்த செட்டு எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸு. சரிங்களா? ஹியூமன் பீயிங்ஸு, அவங்க ஹியூமன் பீயிங்ஸ்லாம் எங்கே இருக்காங்க, டவுனில் இருக்காங்க. அதுக்கப்புறமா அட் ஏ பர்டிகுலர் டைம்னா ஏதோ ஒரு இடத்துல சம்டைம் ஏதோ ஒர்க்குக்கு போயிருக்கலாம், இல்லை எங்கேயாவது வெளியே எங்கேயா போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏதோ ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த ஹியூமன் பீயிங்ஸ்லாம் அந்த டவுனில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பர்டிகுலர் டைம், இதுதான் நம்மளோட செட்டு. இப்போ நம்மளோட ரிலேஷன் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் அண்ட் ஒய்ஏ ஒர்க் அட் சேம் பிளேஸ். ஒர்க் அட் சேம் பிளேஸ்னால் 2 பேரும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ 2 பேரும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க ஹியூமன் பீயிங்ஸ் தான். சரிங்களா? ரிலேஷன் செட் ஆஃப் ஆல் எலமெண்ட் எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் அண்ட் ஒய்
ஒர்க் அட் சேம் பிளேஸ். நான் எதுக்காக கிவனை முதல்ல எழுதுகிறேன், கிவனை எழுதுறேன்னா உங்களுக்கு ஒரு முதல்ல எழுதும் போது உங்களுக்கு ஐடியா வரும் கொஷினை பார்த்தோன்னே. அப்போது எக்ஸ் அண்ட் ஒய்யும் 2 பேரும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு ஹியூமன்ஸ் தான். ஸோ இது ஒர்க் பண்ணுறனாலே இது ஒரு டைமிங் தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிவா, ட்ரான்சிட்டிவா இதெல்லாம் செக் பண்ண சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போது நம்மளோட ரிலேஷன் என்னப்பா? ரிலேஷன் வந்து செட் ஏலேருந்து ஏக்கு தான் ரிலேட் ஆகுது. சரிங்களா? இப்போது ரிஃப்ளெக்சிவ்னா என்ன? ஃபார் எனி ஏ பிலாங்ஸ் டு ஏ, செட்டில் இருக்க எந்த எலமெண்ட்டாக இருந்தாலும் அவனுக்கு அவனே ரிலேட் ஆகிடும். அப்படி தானே அர்த்தம்? ஸோ ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ரிலேஷன். இப்போது ஏ அண்ட் ஏ ஒர்க் அட் சேம் பிளேஸ் தானே, 2 பேரும் ஒரே இடத்துல தானே ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ ஒன்று தான். அப்போ இப்போ இவன் என்ன சொல்லலாம்? ரிஃப்ளெக்ஷன் சொல்லலாமா? ஸோ இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அடுத்தது என்ன கேட்டிருக்கான்? சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா என்ன கண்டிஷன்ப்பா? ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு சி, ஸோ இவ்வளோ பி ரிலேட்டட் டு ஏ, சாரி மன்னிச்சுங்க. இப்போது ஏ அண்ட் பியும் ஒர்க் அட் சேம் பிளேஸ்னால் இவனும் அவனும் ஒர்க் அட் சேம் பிளேஸ். அப்போது பி இருக்கிற இடத்துல தானே ஏன் இருப்பான்? 2 ஒன்று தானே. ஏன்னா நம்மளோட கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான்? 2 பேரும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ பியும் ஒர்க் அட் சேம் பிளேஸ். இட் இஸ் சிமெட்ரிக். ஓகேங்களா? இப்போ அடுத்தது ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ் நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன? ஏ ரிலேட்டட் டு பி அண்ட் பி ரிலேட்டட் டு சி, இட் இம்ப்ளைஸ் ஏ ரிலேட்டட் டு சி. இப்போது ஏ அண்ட் பி ஒர்க் அட் சேம் பிளேஸ், பி அண்ட் சி. இப்போ ஏயும் பியும் ஒர்க் அட் சேம் பிளேஸ்னால் பியும் அதே இடத்துல தான் இருந்திருக்கணும், சியும் அப்போவும் அதே இடத்துல தான் இருந்திருக்கணும். ஸோ ஒர்க் அட் சேம் பிளேஸ் தான். அப்போது ஏயும் சியும் எந்த இடத்துல இருந்திருக்கணும்? அவனும் அதே இடத்துல தான் இருந்திருக்கணும், அதே இடத்துல தான் வேலை பார்த்துருக்கணும். சரிங்களா? ஸோ ஏ அண்ட் சி ஒர்க் அட் சேம் பிளேஸ். ஸோ ஏ இஸ் ரிலேட்டட் டு சி, அவன் வந்து ரிலேஷனில் இருக்கிறான். ஸோ இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? R is equal to set of all element x, y such that x and y lives in same locality. இங்கே என்ன? எக்ஸும் ஒய்யும் ஒரே இடத்துல வாழ்கிறாங்க. அப்போது லொக்காலிட்டின்னு சொல்கிறது எக்ஸ் அண்ட் ஒய்யும் ஹியூமன்ஸ் தான். செட்டை இங்கே வருது. அதேமாதிரி அவங்க வந்து ஒரு இடத்துல வாழ்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸ் வந்து டவுனு. ஸோ இதேமாரி தான். ஸோ ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, ட்ரான்சிட்டிவ் இது 3மே வந்துடும். ஓகேங்களா? இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? செட் ஆஃப் ஆல் எலமெண்ட் எக்ஸ், ஒய் சச் தட் என்ன கண்டிஷன்? எக்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி 7 சென்டிமீட்டர் டாலர் தென் ஒய். அப்போது எக்ஸு வந்து ஒய்யை விட 7 சென்டிமீட்டர் அதிகமாக வளர்ந்துருக்கான். அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? இப்போது அது வந்து சிமெட்ரிக்காக, ரிஃப்ளெக்சிவாக, ட்ரான்சிட்டிவாக பார்க்கலாமா? இப்போது ரிஃப்ளெக்சிவ்னா என்னப்பா? நம்ம கண்டிஷன்லேயே போகலாம். கண்டிஷனில் போகிறது தான் ரொம்ப ஈஸி. உட்காந்து கவுண்டர் எடுக்கிறதுலாம் அது எதுக்கு தேவையில்லாத செயல்? இந்த கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, அந்த பட்சத்தில் தான் நம்ம கவுண்டருக்கு போகணும். சரிங்களா? இப்போது ஏ கமா ஏ, இப்போது செட்டில் இருக்க 2 எலமெண்ட்டும் ஏ கமா ஏன்னு கொடுக்க போகிறோம். அவங்களுக்கு அவனே ரிலேட் ஆகணும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு, முதல்ல ரிலேஷன் எழுதிடுறேன். ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 + ஒய். இதானே உங்களோட ரிலேஷன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போடலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 7 + ஏ. இவனும் ரிலேட் ஆகுனா 7 சென்டிமீட்டர் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கான். இவன் 2 ஈக்குவல் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். தென் நெக்ஸ்ட்டு சிமெட்ரி பார்க்கலாமா? சிமெட்ரிக்னா என்ன? இஃப் ஏ இஸ் ரிலேட்டட் டு பி பிலாங்ஸ் டு ரிலேஷன் சொல்லணும். சரிங்களா? ஏ இஸ் ஈக்குவல் டு பி + 7. இதை நம்ம நார்மலாக எடுத்துருது. இதே வந்து பிஏ, இப்போது இவன் வந்து என்ன? எக்ஸுன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸு தான் ஒய்யை விட 7 சென்டிமீட்டர் அதிகமாக வளர்ந்துருக்கான். அதெல்லாம் அர்த்தம். அதே இவனை ஒய்ன்னு சொல்லியிருப்போம். இப்போது பிஏ இங்கே கொண்டு வந்துட்டேன்னா இவன் ராமுன்னு வச்சுக்கலாமே. ராமு
சோமு. இப்போது ராமு அவனை விட சோமுவை விட 7 சென்டிமீட்டர் அதிகமாக வளர்ந்துருக்கான். ஸோ இப்போ சோமு ராமுவோட ஹைட்டா அப்படின்னு கேட்டால் அது தவறு தானே, சரி தானே? ஸோ அவன் வரமாட்டான். A+7 இஸ் நாட் இன் த ரிலேஷன். ஸோ A, B இஸ் நாட் ரிலேஷன். இப்போ சிமெட்ரிக் புரிஞ்சிச்சிங்களா? இன்னொரு வாட்டி சொல்கிறேன். என்னென்னா ராமு தான் சோமுவை விட 7 சென்டிமீட்டர் அதிகம். சோமு வந்து ராமுவை விட 7 சென்டிமீட்டர் அதிகம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ இட் இஸ் நாட் சிமெட்ரிக். தென் ட்ரான்சிட்டிவான்னு பார்க்கலாமா? ட்ரான்சிட்டிவாக இருக்கிறதுக்கு நமக்கு என்ன கண்டிஷன் தெரியும்? if A, B belongs to relation and B, C belongs to relation, then AC belongs to relation சொன்னால் போதும் ட்ரான்சிட்டின்னு சொல்கிறதுக்கு, சரி தானே? சரி பார்க்கலாம். இப்போது A is equal to B+7, then B is equal to C+7. இப்போது இவனையும் ரிலேட் ஆகிருப்பான் கண்டிப்பாக. இவனையும் ரிலேட் ஆகிருந்தேன்னா அப்போ A is equal to Cன்னு வந்திருக்கும், சரி தானே? அப்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிட்டு போயிடலாம். A is equal to, அதாவது A+Bன்னு எழுதிப்போம். A+B is equal to B+C + 7+7. இது ரெண்டுத்தையும் சம் பண்ணியிருந்தா தானே இவன் வந்திருக்கணும். ஸோ அது பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ +B கேன்சல் பண்ணிடலாமா? A is equal to C + 14. நமக்கு கிடச்சிருக்க கண்டிஷன் என்ன? X is equal to 7 + y, அப்படி தானே? ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிறது A is equal to C + 14. So it's not belongs to relation. So it is not transitive. புரிஞ்சிச்சிங்களா? இப்போ இந்த கொஷினை பார்க்கலாமா? இந்த கொஷினில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? X is a wife of y, சரியா? X is a wife of yனா அப்போ உங்களோட ரிலேஷன் எப்படி எழுதுவோம்? X, y, X is wife of y. இப்போது ஒய்ன்னு சொல்கிறது வந்து ஒரு பாயாக இருந்திருக்கணும். எக்ஸ்ன்னு சொல்கிறது வந்து எக்ஸ் இஸ் ஏ ஒய்ஃப் ஆஃப் ஒய்னா அப்போ இவன் பாயாக இருந்திருக்கணும், இவன் வந்து கேர்ளாக இருந்திருக்கணும். அதான அர்த்தம். இப்போ இது ரிஃப்ளெக்சிவ்னு பார்க்கலாமா? ரிஃப்ளெக்சிவ்னா அவனுக்கு அவனே ரிலேட் ஆகிருக்கணும், அப்படி தானே? அப்போது எக்ஸுக்கு எக்ஸே ரிலேட் ஆகிருந்துச்சுன்னா, அப்போது எக்ஸுக்கு எக்ஸே ரிலேட் ஆகிருந்துச்சுன்னா ஏ cannot be wife of A. இவன் பாயாக இருந்து இவனும் பாயாக இருந்துச்சுன்னா சொல்லியிருக்கலாம். இவன் கேர்ள், ஆல்ரெடி கேர்ளுக்கு ஒய்ஃப்னு சொல்ல முடியுமா? ஸோ அதாவது இங்கே கேமராவில் மறைச்சிருச்சு, திரும்பி சொல்கிறேன். ஏ வந்து ஒய்ஃபாக இருக்க முடியாது, அவனுக்கு அவனே, சரிங்களா? ஸோ இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக்னா என்னப்பா? எப்போ போல தான் A related to B, then B related to A. So A is a wife of B. இவன் வந்து பாய், இவன் வந்து கேர்ள், சரிங்களா? இப்போது அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் அப்படியே உள்டா எழுதணும்னா எப்படி எழுதணும்? B is wife of A. இவன் நடக்க முடியாதுங்க, ஏன்னா இவன் ஆல்ரெடி இவன் பாய் வந்து எப்படி ஒய்ஃபாக இருக்க முடியும்? அதேமாதிரி இவன் ஏ வந்து கேர்ளு, சரிங்களா? ஸோ இது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. ஸோ இட் இஸ் நாட் சிமெட்ரிக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ்னா என்ன? if A, B belongs to a relation and B, C belongs to a relation, it implies A belongs to a relation. இதை சொன்னாலே போதும்ப்பா, சரிங்களா? இப்போது நான் ரெண்டாவது கண்டிஷன் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன், சரியா? if A belongs to a relation and B, C is not belongs to a relation சொன்னாலும் இப்படி சொன்னாலும் இப்படி சொன்னாலும் ஈவன் ட்ரான்சிட்டிவ் தானே. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்? A is wife of B, சரியா? இவன் வந்து பாய், இவன் கேர்ள். இப்படி ஒன்று நடக்கிறது சாத்தியம். அதாவது அதுக்கப்புறமா B இன்னொன்று, அதாவது B வந்து
ஒய்ஃப் ஆஃப் சி அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ இவன் ஒரு பாய், இவனை வந்து ஒய்ஃப்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ இது ரிலேஷன்லேயே இல்லை. அப்படி ரிலேஷன் இல்லாத பட்சத்தில் இவனை வந்து ட்ரான்சிட்டிவ்னு சொல்லலாம். இது ரெண்டாவது கண்டிஷன் படி. ஸோ அதனால் இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.